இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகர் சந்தானம் அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் சந்தானம். பிறந்த தேதி 21/1/1980. உயரம் 170 சென்டிமீட்டர். ஸ்கூல் மரியா நிவாஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். பிறந்த ஊர் சென்னை. சந்தானம் அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். இவங்க காலேஜ் படித்தது கூட பாலிடெக்னிக் தான் படிச்சிருக்காங்க. விஜய் டிவியில் நடந்த லொல்லு சபா நிகழ்ச்சி மூலியமாக தான் சந்தானம் சார் கலந்து கொள்கிறாரு. இதோட அவர் நடிப்பாக இருக்கட்டும், டைமிங் காமெடியாக இருக்கட்டும், கேஷுவலாக பேசுகிறது, அதை காமெடி பண்ணுறது, மற்றவங்கள சிரிக்க வைக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். இதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுலேயும் சந்தானம் சாரும் ஒரு ஆள். 2004 மன்மதன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் சிம்பு சார் தான் ஹீரோவாக இருப்பார். சிம்பு சார் மூலியமாக தான் சந்தானம் சாருக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சது. இது ஒரு காலேஜில் நடந்த ஒரு இதாக இருக்கும். அப்போது சந்தானம் சார் நல்லா நடிச்சிருப்பார். அவரோட நினப்பு எல்லாமே மற்றவங்க நம்ம சிரிக்க வைக்கணும், அந்த நினப்போடு தான் அவர் நடிச்சிருப்பார். அந்த படத்தை அவர் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு நடிச்சிருப்பார். அந்த படத்தோட சாங்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். மன்மதன் படத்துக்கு அப்புறம் இவரோட ஹீரோவாக நடித்த படமே அறையெண் 305 கடவுள். இந்த மூவியில் தான் இவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இதில் கஞ்சா கருப்போட சாரோட காமெடியாக இருக்கட்டும், சந்தான சாரோட காமெடியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்ம இவரை ஒரு காமெடியனாக பார்த்துட்டு சடனாக ஒரு ஹீரோவாக பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் வந்துச்சு. சந்தான சார் நிறைய பெரிய ஹீரோஸ் கூட நடிச்சிருக்காங்க. ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார், இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கப்புறம் சிவா மனசில் சக்தி இந்த மூவியில் நடிச்சிருப்பாங்க ஜீவா சார் கூட. இந்த படத்தில் நிறைய காமெடி சீன் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. இது ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு படமே ஒரு காமெடி தான், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும் இந்த மூவி. இந்த படத்தில் நிறைய காமெடி டைலாக் இப்போ வரைக்கும் அது ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம நிறைய டைம் ஆதித்யா சேனல்லே கேட்டிருப்போம். தெரியலையே மச்சி, ஒரு குவார்ட்டர் சொல்லேன், ஹாரி பாட்டர் வாயா, செம்படத்தலையா, இது மாதிரி நிறைய காமெடி டைலாக் ஃபேமஸ் ஆச்சு. நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட இந்த டைலாக் சொல்லியிருப்போம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். 2004 சந்தானம் சார் மன்மதன் படம், இதய திருடன் படம் தான் நடிச்சிருந்தாங்க. 2005 சச்சின், அன்பே ஆருயிரே, ஆங்கிலக்காரன், ஒரு கல்லூரி கதை, இது மாதிரி நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க. 2006 ஜெயம் ரவி சார் கூட சம்திங் சம்திங் அந்த மூவியில் நடிச்சிருப்பாங்க. அந்த மூவியில் சூப்பராக இருக்கும், காமெடியாக இருக்கட்டும், அந்த மூவியில் சாங்கு, 2 பேரோட நடிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சூர்யா சார் கூட ஜில்லுன்னு ஒரு காதல் மூவி நடிச்சிருப்பாங்க. சூர்யா சாரோட நடிப்பாக இருக்கட்டும், சந்தான சார் நடிப்பு, 2 பேரும் காலேஜில் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட லவ் ஸ்டோரியிலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஜே சூர்யா சார் கூட வியாபாரி படம் பண்ணியிருக்காங்க. தல அஜித் சார் கூட கிரீடம் மூவியும் பண்ணியிருக்காங்க சந்தான சார். 2007 பொல்லாதவன் மூவி தனுஷ் சார் கூட நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தளபதி சார் கூட அழகிய தமிழ் மகன் மூவிலையும் நடிச்சிருக்காங்க. அஜித் சார் கூட மறுபடியும் பில்லா மூவி நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிம்பு சார் கூட காளை மூவிலையும் நடிச்சிருந்துருக்காங்க. ஜெயம் ரவி சார் கூட சந்தோஷ் சுப்ரமணியம் என்ற மூவி நடிச்சிருப்பாங்க. இதில் சந்தான சாரோட கேரக்டராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுற சேட்டைகள் எல்லாமே எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறவும் தாண்டி பயங்கரமாக இருக்கும் மூவி. ரஜினி சார் கூட குசேலன் என்ற மூவி நடிச்சிருப்பாங்க. வினய் சார் கூட ஜெயம் கொண்டார் மூவியும் நடிச்சிருப்பாங்க. ஜெய் சார் கூட வாமனன் மூவி நடிச்சிருப்பாங்க. சந்தான சாரோட காமெடி அண்டு ஊர்வசி மேமோட காமெடி 2 பேரும் சேர்ந்து பண்ணுற சேட்டைகள், அந்த கிச்சனை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற டைலாக்காக இருக்கட்டும் எல்லாமே இந்த படம் பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்கும். இப்போ வரைக்கும் இந்த காமெடி எல்லாம் ட்ரெண்டிங்கில் தான் போய்கிட்டு இருக்கு. 2010 விஷால் சார் கூட தீராத விளையாட்டு பிள்ளை மூவி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இவர் மட்டும் இல்லாமல் இன்னொரு காமெடியன் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுற லூட்டியாக இருக்கட்டும், காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த மூவி. அதுக்கப்புறம் தான் அருண் விஜய் சார் கூட மாஞ்சாவேலு மூவி நடிச்சிருப்பாங்க. இதில் காமெடி நல்லாயிருக்கும். ஒரு கிச்சனை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஜெயம் ரவி சார் கூட திலாலங்கடி மூவி நடிச்சிருப்பாங்க. அதில் தமன்னா மேம் தான் ஹீரோயினாக இருந்திருப்பாங்க. இதில் சந்தான சார் டாக்டராக இருப்பாங்க. அதில் காமெடி பண்ணுவாங்க. அந்த காமெடியில் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். நக்குல் சார் கூட மாசிலாமணி மூவி பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் எந்த அளவுக்கு காமெடி, ஆக்ஷன் எல்லாமே தவிர இதில் நக்குல் சாரோட டான்ஸ் சூப்பராக இருக்கும். ஆர்யா சார் கூட பாஸ் என்ற பாஸ்கரன் மூவி நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினி சார் கூட எந்திரன் மூவியில் நடிச்சிருப்பாங்க. அந்த ரோபோவை கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க பண்ணுற சேட்டை, குறும்புத்தனம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். எந்திரன் மூவிக்கு அப்புறம் மந்திர புன்னகை, சிக்கு புக்கு, ஐயனார், இது மாதிரி நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க.
கார்த்திக் சார் கூட வந்து சிறுத்தை மூவி நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து மனோபாலா சாரோட காமெடியாக இருக்கட்டும், சந்தானம் சாரோட காமெடியாக இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து பண்ணுற அந்த காரில் போகும்போது பண்ணுற சேட்டை, குறும்புத்தனம், அந்த சிரிப்பு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். காட்டுப்பூச்சின்னு ஒரு கேரக்டரில் நல்லா பண்ணியிருப்பாங்க. சிம்பு சார் கூட வந்து வானம், சியான் விக்ரம் சார் கூட வந்து தெய்வ திருமகள், இதில் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த பாப்பாவோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். விஜய் சார் கூட வந்து வேலாயுதம் மூவி, இது மாதிரி நிறைய மூவி வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் ஹீரோவாக வலம் வந்துக்கிட்டு இருக்காரு. நிறைய படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஒரு காமெடியாக பார்த்துட்டு இப்போது அவரை ஹீரோவாக பார்க்கும்போது அவங்க ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்கள பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.